தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் முன்னாள் மாநில செயலாளர் கமலக்கண்ணன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐபிசி தமிழுக்கு வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்து. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் அதிமுகவில் ஒரு நீண்ட நெடிய பயணம். கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்திருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகி நீங்கள் போய் தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அதிமுகவிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜிலிருந்து, என்ஆர் சிவபதியிலிருந்து, MSN ஆனந்தன் அவங்களிருந்து நிறைய பேர் இப்போ ஐக்கியம் ஆயிருக்கீங்க. சொல்லுங்கள் சார், ஏன் தாவேக்கா, என்ன காரணம்? மன்னிக்கணும், நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, விலகி இல்லை, விலக்கப்பட்டு நான் போய் சேர்ந்தேன். நான் 46 ஆண்டு காலம் அதிமுகவில் தொடர்ச்சியாக நான் இருந்தேன். 20 ஆண்டு காலம் நான் மாநில பொறுப்புலேயே இருக்கேன். இது ஒரு முதலமைச்சர், ஒரு தொழிற்சங்க செயலாளர் நான் தேடி போய் சந்திக்கலை. சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறதுக்காக முதலமைச்சர் வராருன்ற தகவல் வந்து அதில் நான் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்தேன். அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசி அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்காக அங்கே போன இடத்துல இவர் வந்துட்டார். இங்கே சிவி சண்முகம் அவங்க இல்லத்தில் அங்கே இருக்கும்போது அவங்கள பார்க்க வரும்போது இங்கே நான் அங்கே இருக்கிறேன். நீங்கள் எந்த தரப்பும் கிடையாதானா? இல்லை, நான் பொதுவாக நான் பொறுப்பாளர். நான் இதுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர். அங்கே இருக்கிறவங்க அந்த எல்லாரும் எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க. நம்ம போய் பேசி ஏதாவது சரியாக வரணும்னு போன இடத்துல அவன் முதலமைச்சர் வந்துட்டார். வந்தப்போ என்ன பண்ண முடியும், ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு தொழிற்சங்க செயலாளர் ஒரு பூங்கொத்து கொடுத்தேன். இவ்வளோ தான் நான் பண்ணது. அங்கே அதுக்காக என்னை விடுவிச்சுட்டாங்க. அது எனக்கு மனவேதனை தான். ஒரு வாரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம், எதுவும் இல்லை. கூப்பிட்டு ஏதாவது பேசுவார், நான் எல்லோரும் சொன்னாங்க இருக்குது, எல்லாம் பேசினாங்க. அது இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு இன்னும் பொறுப்பாளர் யாரும் செயலாளர் யாரையும் போடலை, நியமித்து வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப தொழிலாளிக்கு நம்ம உழைச்சதுக்கு நமக்கு ஒரு இது இல்லாத போயிடுச்சே. கேட்டு கூட ஏதாவது தவறு பண்ணால் ஏதாவது கேட்கணும் இல்லையா, எதுவுமே பண்ணலையா அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான். அதனால் வேறு வழி இல்லாத நான் தாவேக்காவில் டிவிக்கையில் சேரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. சார், வழக்கமாக இப்போது அதிமுகவிலேருந்து விலகினா திமுகவில் சேருவாங்க, திமுகவிலேருந்து விலகினா அதிமுகவில் சேருவாங்க. ஆனால் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் தான் அந்த கட்சியோட பேஸு. இப்போது நீங்கள் ஒரு சீனியர் அங்கே போய் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இணைஞ்சிருக்காங்கல்ல, இவங்க இணைஞ்சவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஒரு பணப்பலன் கிடைச்சிருக்கும், ஸோ அதனால் இவங்க போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேவர் கிடைச்சதா? இல்லை, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். அதிமுக உருவானது திமுக என்கின்ற தீய சக்தின்னு சொல்லி புரட்சித் தலைவர் சொன்னார். நான் உங்ககிட்ட சொன்ன 46 வருஷம்னா தலைவர் கையால் தான் நான் காடு வாங்கினேன். ராமாபுரம் தோட்டத்தில் ஒரு உணர்வுபூர்வமாக வாழ்ந்துட்டோம், அதிலே பயணித்தோம். ஆனால் நம்மளுடைய இந்த தேர்தலுக்கு பின்பு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொன்னதுனால தான் அந்த பிளவே அந்த அத்தனை பேர் ஏற்றுக்காத வெளியில் இருந்தது காரணமே. திமுக கூட நம்ம கூட்டணி போகக்கூடாது, நம்ம போகிறது போல இல்லை. அது ஆரம்பித்தது அந்த அங்கே அவங்க ஆதரவு கொடுக்க அந்த 25 எம்எல்ஏ வந்ததுக்கு காரணம். நம்ம எப்படி திமுகவை எதிர்த்து திமுக கூட சேர்றது, கீழே இருக்கிற தொண்டம் பூரா அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பூத்தில் சண்டை போட்டு திமுகவுக்கும் அதிமுக பல இடத்துல பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பதவி ஏற்றுக்கிறதுக்கு முதலமைச்சராக போகலான்னு சொல்லி முடிவெடுத்த உடனே அது அப்செட் ஆகி போச்சு. அதனால தான் நாங்கள்லாம் அங்கே போனாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி சிவிஎஸ் அண்ணங்கிட்டையும் சரி, வேலுமணி அண்ணங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசும்போது சொன்னேன், நம்ம பொதுச்செயலாளர்கிட்ட பேசுங்கண்ணே, 47 எம்எல்ஏவும் வெளியிலேருந்து கூட ஆதரவு கொடுப்போம், எப்படியும் தீய சக்தி திமுக வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய தலைவர் காலமாகட்டும் அம்மாவாகட்டும். இப்போ எப்படி நான் விடணும்னு சொல்லி அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்துட்டாரு, அதை எங்களால் தவிர்க்க முடியல. இன்றைக்கி சேரக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் எல்லாரும் சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான கடவுளுக்கு போதோ எந்த பெனிஃபிட் அமைச்செலாம் வரல. அன்றைக்கி இந்த முந்தா நாள் நடந்தப்போ கூட நம்மளுடைய ஜிஎஸ் நம்ம பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்களாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் செய்வோம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய தம்பிமார்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக மன்றத்தில் பயணித்த தம்பிங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் அரவணைச்சி போங்கன்னு சொல்லும்போது அதில் உடுமலை ராதாகிருஷ்ணனும் சரி சம்பத்தனனும் எழுந்து, நாங்கள் எல்லா பதவியும் பார்த்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் இந்த பதவி வேணும், அந்த ஆசை அதுக்காக நாங்கள் வரலை, எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும், மரியாதை இல்லாதனால நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், எங்களுக்கு மரியாதையோடு நீங்கள் நடத்தினா போதுமானது, பதவி விதியை பற்றிலாம் இல்லை. நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து நாங்கள் நேராக போய் மாவட்ட செயலாளர்களை பார்த்து அவங்கள கூட அணைச்சி நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து செய்கிறோம். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் 234 தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியும் நம்ம வின் பண்ணணும்,
அதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சம்பத் அண்ணன் வந்து அந்த இதுக்கு வரல, எங்கே நம்ம அந்த எம்எல்ஏ கூட்டத்துக்கும் அதுக்கு வரல. ஏன்னா அவர் எம்எல்ஏ இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விடுவிக்கிறாரு. அதே போல் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணனை இப்படி சில பேர்லாம் வந்து விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சோடனே அவங்களுக்கு என்ன பண்ணும்? அதை மட்டும் அவங்க சொல்லல. அவங்க வந்து நாங்கள் கடந்த ஒரு 9 ஆண்டுகளாகவே மன வருத்தத்தை தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட அதுதான் என்னன்னா, இந்த தேர்தலில் மாற்றிக்குவார், அடுத்த தேர்தலில் மாற்றிக்குவார். அது அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பல தேர்தலில் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தோம். எதையுமே வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் பாட்டுக்கு தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறார் என்பது ஒரு பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்க சொன்ன ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுக்க முடியல. மாவட்ட செயலராக இருந்து அவங்க சம்மந்தம் இல்லாதவங்க வராங்க, அவங்களால லாஸு தோல்வி ஏற்படுது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், நம்ம அம்மாவுடைய நினைவிடத்தில் போய் நம்ம வந்து பட்டியலை வச்சு வணங்கிட்டு வரோம். நாங்கள் அங்கே போய் நைட்டு 11:30 மணி வரலாம் உட்காந்துருக்கோம். 1 மணிக்கு இவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. இதே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பட்டியலை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா உடைய நினைவிடத்தில் வச்சு வணங்கிட்டு வெளியிடுறாரு. இந்த மாதிரிலாம் ஒன்றும், அதாவது வந்து அம்மாவையும் விட்டுட்டாங்க, தலைவரையும் விட்டுட்டாங்க, எல்லாம் கட்சியில் இருந்தவங்களை யாரையும் வந்து இல்லாமல் அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர், அவருக்கு அதிகாரம் இருக்கலாம். பட் என்னென்னா சிலதெல்லாம் வந்து செய்யணும். இவங்கெல்லாம் சொன்னதை கேட்கல, அது ஒரு அவங்களுக்கு வருத்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. அது தோல்வின்னு வரும்போது, இந்த தோல்வி வந்து நாங்கள் எல்லாரும் சொன்னது, முதல்ல நம்ம வந்து 21ல் நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி வேணான்னு நிறைய பேர் சொன்னாங்க. அன்னைக்கு இருந்திருந்தால் ஆட்சி வந்திருக்கலாம். இல்லை, பிஜேபி கூட இருந்தப்போ கூட அவங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்க, டிடிவியெல்லாம் சேர்த்துக்குங்க, அமமுகவுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து ஹோட்டலில் பேசுனது, லீலா பேலஸில் நைட்டு 1 மணி வரலும் பேசினாங்க. அன்றைக்கி கொடுத்துருந்தா ஆட்சி வந்திருக்கும். அன்றைக்கி நம்ம ஏமாந்துட்டோம். 24ல் நம்ம பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 10-15 எம்பி வந்திருப்பாங்க, ஒரு 4-5 பேர் அமைச்சராக இருப்பாங்க. இங்கே வந்து சுபிட்சமாக வந்திருக்கோம். இப்போ 26 தேர்தலில் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். அதையும் விட்டாச்சு. திரும்ப 26ல் வந்து இப்போ கூட்டணி வச்சு எல்லாமே தப்பாக போய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லாஸை வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து 47 இடம்ன்றது வந்து இதுவரையிலும் நமக்கு வந்து பெரிய லாஸ். ஒரு காலத்தில் 2 தொகுதி ஜெயிச்சது இருக்குது. ஆனாலும் அம்மா வந்து அதை மாற்றி 98லேயே மாற்றினாங்க. 96ல் பெரிய லாஸ், 98ல் மாறினாங்க. இது வந்து தொடர்ச்சியாக 10-11 தேர்தலில் லாஸ் ஆகிட்டே இருக்கிறோமே, இது யாருக்கிட்டையும் கேட்கலையே, இதை பற்றியே பேச முடியலையே. அதுதான் எங்களுக்கு வருத்தம்லாம், நிறைய பேருக்கு வருத்தம். அதுதான். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் கட்சியில் நினைச்சிருக்கீங்க. 100%. இப்போது அந்த 25 எம்எல்ஏக்கள் சொன்னீங்களா சார், அதில் இப்போ 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. 2 பேர் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அதே போல் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம், அவங்க இன்னும் அவங்க நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்காங்க. மற்றவர்கள்லாம் போயிட்டு ஐக்கியம் ஆகிட்டாங்களா சார்? இப்போ அவங்க எந்த அடிப்படையில் போய் ஐக்கியமாயிருக்காங்க? அவங்க வந்து ஓகே ஒரு தவறு பண்ணிட்டோம், இப்போது பொதுச் செயலாளர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பு, அவர் எஸ்பி வேலுமணியும் போய் அங்கே இணைஞ்சிட்டாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் வந்து அந்த மறப்போம் மன்னிப்போம் கட்சி பிரச்சனை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே அவங்களுக்கு தான் எங்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர், ஒரு அண்ணன் தம்பி சண்டை மாதிரி வந்துருச்சு, ஆனால் நாங்கள் போய் இணைஞ்சிட்டோம் அப்படின்றத வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் தேர்தலில் ஓட்டு போட்டு உங்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அது ரிசைன் பண்ணிட்டு உடனடியாக போய் தாவேக்கால சேர்றதோ, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிமுகவில் இவங்க இவ்வளோ நாள் வந்து ஒரு பயணப்பட்டுட்டு இப்போது இவர் சரியில்லைன்றதுக்காக உங்களுக்கு எல்லாமே கொடுத்தது அதிமுக தான், ஆனால் நீங்கள் எப்படி போய் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் உடனே போய் சேர்றீங்க, அதுவும் ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுன்ற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து என்ன, அவங்களுடைய மனநிலை, அந்த 4 பேர் ரிசைன் பண்ணவங்க அங்கே உள்ள எங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பற்பல பர்சனல் மேட்டரெல்லாம் பேசினாங்க, சில தகவல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அவங்களால அந்த இனிமேல் பயணிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவங்க ராஜினாமான்ற இடத்துக்கே போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த இவங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா, 25 பேரில் வந்து 4 பேர் போக மிச்சம் 21 பேர் அதில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி எல்லாரும் சேர்றதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்பெகுலேஷன் 10,000 கோடி காசு ஒவ்வொருத்தருக்கும் வந்து போய் சேர்ந்து அது மாதிரிலாம் அது தவறான தகவல். அவங்க பணம் கொடுத்து தான் இவங்களை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக நம்ம வரலாற்றில் நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் 5 ரூபா கொடுப்பாங்கண்ணா. நாங்கள்லாம் வந்து கொடி, அப்போ பேப்பர் கொடி வரும், சணலை கட்டிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு 6 பைசா டீ, அன்றைக்கெல்லாம் ஒட்டி கம்மெல்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்தது தான் நாங்கள்லாம், எல்லா கட்சியும் இருந்தது. இன்றைக்கி வந்து பணம் கொடுத்தால்தான் ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு தைரியத்தில் இருந்ததை வந்து இன்றைக்கி டிவிகே வந்து தளபதி விஜய் அவர்கள் உடைச்சிட்டார். இப்போ வந்து இனிமேல் பணம் நீ 100 கோடி செலவு பண்ணு, பிரச்சனை கிடையாது, ஆனால் வெற்றி வந்து இல்லாத போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க பணத்துக்காக போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான தகவல், தவறான தகவல். அவங்களுக்கு அதுக்கான வேலை இல்லை.
பர்சனலாக சில மேட்ருகள்லாம் இருந்ததுனால பண்ணாங்களே ஒழிய, அப்படி பண்ணுறதா இருந்தால் ஏன் 25 பேரை பண்ண போகிறாங்க? ஏன் 4 பேரை மட்டும் பண்ணணும்? மற்றவங்களுக்கு வேறு தேவை இல்லையா? மற்றவங்களுக்கு பணம் தேவை இல்லையா? அப்படி இருந்தாக்கா எல்லாரும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க தேர்தலில். கிடைச்சிருந்தா அவங்க வாங்கிட்டு போயிடலாம்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பணம் கொடுத்து யாரையும் இழுக்கல, எதுவும் பண்ணலை. இவங்க கூட சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சீட்டு பற்றி அடுத்தது வந்து தேர்தலில் நிற்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்து தலைமை முடிவு எடுக்கிறது. அவங்க யாருக்கு என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்கவுங்களுக்கு உள்ள மன உளைச்சல். எங்களுக்கு வந்து தொகுதிக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியல. லாஸ்ட்டு 5 வருஷமாகவும் எங்களுக்கு எதிர்க்கட்சியிலேருந்து ஒன்றும் பண்ணல. இப்போ 5 வருஷத்துக்கு பண்ண முடியல. தொழில் இவங்கள போய் பார்க்க முடியாதுன்றது தான் நம்ம மதுராந்தகம் தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி பல பேருக்கு பல பர்சனலாக இருக்குது. போனவங்களுக்கும் இன்றைக்கி இருக்குது. போனவங்களும் ஏன்டா நம்ம இவ்வளோ அவஸ்தைப்படுறோமேன்னு வருத்தத்தில் தான் இருக்காங்க. என்ன இவர் எல்லாத்தையும் அரவணைச்சு போட்டு ஒன்று சொன்னாருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பதவி வந்து 4ஆம் தேதி எடுக்கப்பட்ட அன்றைக்கி பேசணும். அந்த உள்ளே பேசும்போது என்ன பேசுனாங்கன்னா, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும்போது, சரி மறப்போம் மன்னிப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எடுத்த பதவியை அப்படி அப்படியே போடணும் தான். என்ன சொன்னாங்க, இல்லை ஒரு வாரம் டைம் கொடுங்க, 4ஆம் தேதி அன்றைக்கி பண்ணிடலாம். இன்றைக்கி தேதி 8 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் யாருக்கும் பதவி போடல. அவங்கவுங்களும் எல்லாம் கட்சியில் மாவட்ட செயலாளர் வேலுமணி இப்போ அங்கே தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு பதவி கிடையாது. எந்த பதவியும் இல்லை, எல்லா பதவியும் எடுத்தாச்சு. அவர் என்ன தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர், 5-6 தொகுதிக்கு வந்து மாவட்ட செயலாளர், இப்படிலாம் எந்த ஒரு பதவி எடுத்துட்டீங்க. அன்றைக்கி போகிறார், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், ஒருத்தர் தப்பான ஒரு குரல் வருது. அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? இப்போவும் அவங்கெல்லாம் புகழ்ந்து தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களா அவங்க மனநிலை என்னவா இருக்குன்ட்டு? அதே மனநிலை தானே சட்டசபையில் நம்ம கூடயே இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு தனி அணியாக பிரிஞ்சு நம்ம உத்தரவையும் மீறி நம்ம கொறடாவுக்கும் கடிதம் மாற்று அவங்களும் ஒரு சப்போர்ட்டாக ஒரு கடிதம் கொடுத்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நம்மளுடைய அனுமதி இல்லாமன்றது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குமோ அப்பயும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மனநிலை தான் இருந்திருக்கும். இல்லை சார், நீங்கள் வந்து இந்த எல்லாரும் 47 பேரையும் எடுத்துகிட்டு போய் பாண்டிச்சேரியில் உட்கார வச்சு என்ன பேசுனீங்க? முதலமைச்சராக வந்துருவோன்றது எப்படி வருவோம்? நம்ம வந்து இருக்கிறது 47 எம்எல்ஏ, நமக்கு தேவை வந்து 118. அப்போ யார் கூட சேர்ந்து எப்படி நம்ம திமுக கூட நம்ம சேர போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க ஆட்சி அமைக்க இதுக்கு வரலை தேர்தலுக்கு. அதனால் இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து இவர் திமுக கூட இணைந்து பண்ண போகிறாருன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாங்க, அது எந்த பாயிண்டில் பிரேக் ஆகுது? நீங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த வாட்டி தான் அது இந்த முடிவை கைவிட்டாரா இல்லை அது என்ன பாயிண்ட்? அதாவது வந்து முதல்ல இவங்கெல்லாம் சிவிஎஸ் அண்ணன்லாம் அவர்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து தலைவருடைய பல விஷயம் எல்லாருமே வந்து வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம்னு முடிவு இருக்கும்போது அப்போ 3ஆவதாக ஒரு ஆல்டர்னேட் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம திருமாவளவன் அவர்களை போட்டு பொது வேட்பாளராக பண்ணி பண்ணலான்னு சொன்னாங்க. அதில் ஏதோ பேச்சு இருந்தேன். ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே பொதுவாக நடந்தது என்னென்னா, அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை எதிர்த்து. அந்த திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி திமுக கூட கூட்டணி வச்சு நம்ம முதலமைச்சராக வரலாம்னா யாராலையும் ஏற்றுக்கல. இதுதான் அன்றைக்கி இருந்தவங்களுடைய பேச்சு மனநிலை அதுதான். அதனால் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த கட்சி வந்து இந்த ஆட்சி காப்பாற்றப்படணும்னா நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். நான் இப்படி கேட்க வரணும் சார். இப்போ நீங்கள் வந்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே திமுக வந்து எதிர்ப்பாக தான். ஸோ அப்படி போய் இணைகிறது வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் தாவேகா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திலேயே அதிமுக பேரையே உச்சரிக்காமல் மற்றும் பலர்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி வச்சதே வந்து இதற்காக தான் கூட்டணி வச்சுக்கான்ட்டு பல தாக்கி பேசினார். அப்போ நீங்கள் போய் அதே கட்சியில் இணையிறீங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பனையூரில் நீங்கள் எல்லாமே வந்து பல ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க, ஆனால் நீங்கள் போய் அங்கே காத்து கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு இங்கே பாருங்கள் இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்கன்ற மாதிரிலாம் விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ இந்த கட்சி வந்து நான் முதல்ல திரும்ப ஆரம்பிக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்து இங்கே போய் காத்திருந்தாங்கன்றதுலாம் அதாவது என்னென்னா தவறான தகவல் நடந்தது. என்னன்னு மீடியாக்கள் வந்தது இல்லை, அது வந்து நான் தான் இருந்தேன் எல்லோரும் உள்ளே கூப்பிட்டு போனோம் ஒவ்வொருத்தரையாக. அன்றைக்கி வந்து இன்னொரு சில பேர் வரதா இருந்தாங்க. டைம் வந்து காலையில் டைம் சொல்லியிருந்தோம், 9:10 முடிஞ்ச உடனே சேர்ற மாதிரி சனிக்கிழமை. அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் வராங்கன்றதுக்காக வெயிட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அதுலேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே வந்து அந்த 9 மணிக்கு முன்னாடியே சில பேர் வந்துட்டு வெயிட் பண்ணாங்க. அந்த கேட்டுக்கிட்ட வரும்போது என்ன நடந்ததுன்னா, நாங்கள் வந்து ஒரு 65 பேர் நிர்வாகிகள் தான் நாங்கள் பட்டியல் கொடுத்துருந்தாங்க. அவர் சம்பத்தண்ணன் கூட சில ஒன்றிய செயலாளர் அது மாதிரி உண்மையாளர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னே அவருக்கு வந்து தகவல் போகும்போது அவர் ஒரு நிகழ்ச்சியை ஒன்று முடிச்சுட்டு அந்த ஓரை பார்த்தாருங்க. அந்த நல்ல நேரம் பார்த்து இவங்களை சேர்க்கணுன்றதுனால எங்களுக்கெல்லாம் தகவல் வந்து இவங்களை உள்ளே உட்காரணும். இவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே போய் உட்கார கட்சிக்காரன் கூட பேசிகிட்டு இருக்கலாம், நின்றுக்கிட்டு இருக்கலாம். அப்படி தான் நின்னது உடனே கூட்டம் அதிகமாகி போச்சு. அந்த நம்ம சம்பத்தண்ணன் கூட வந்தவங்க அதெல்லாம் வந்து ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க. இவங்களும் உள்ளே வரணும்னாங்க. அந்த அளவுக்கு அங்கே
வசதி வாய்ப்புகள் பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இடம் ஒதுக்கி இருந்தது. அப்போ எல்லாருமே இந்த தள்ளுமுள்ளு வந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தரை நாங்கள் கூப்பிட்டு அங்கே உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஒரு பொதுச்செயலாளர் வந்தவொடனே சொன்ன வார்த்தை, சாரி மன்னிக்கணும், இந்த நல்ல நேரம் இல்லைண்ணா, அது கரெக்டு, நாங்களும் பார்த்தோம் அப்படின்னாங்க. அதாவது இவங்களை முதல்ல உள்ளே வந்து உட்காந்துருந்தா ஒரு 2 ஹவர் உள்ளே உட்காந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இவங்க ஃப்ரீயாக வெளியே இருந்தாங்க. அது கட்சிக்காரங்கிட்ட பேசினாங்க. இதுதான் நடந்த வழியா. அந்த மாதிரி எந்த விதமான காத்திருக்க வைக்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. இவங்களும் வந்து நம்ம வந்து போய் காத்துக்கிட்டு இருக்கணும்னு முன்னாடி வரல. வந்தாங்க, நம்ம ஆளுங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி இன்னும் 2 பேர் வரதா இருந்தாங்க, நிர்வாகிங்க, முன்னாள் அமைச்சர்கள். அவங்கெல்லாம் கொஞ்சம் வேறு இடத்துல போஸ்ட்மேன் ஆகி போச்சு. நாங்கள் மண்டே அன்றைக்கி வந்துக்கிறோம், செவ்வாய் இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் வந்து சேரன்ற மாதிரி. இன்னொரு விமர்சனமும் இருக்குது. இப்போ மற்ற கட்சிகளாம் போய் இணைகிறீங்கன்னா வந்து அந்த கட்சியோடைய தலைவர் யார் ஃபேஸாக இருக்காங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் போய் இணைவாங்க. இப்போ திமுகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியில் போய் இணைவாங்க. அதே போல் இப்போது அதிமுக காலத்தில் ஜெயலலிதா அவங்க முன்னாடி போய் இணைவாங்க. ஆனால் இப்போது முதல்வரே கலந்துக்கல இந்த ஃபங்க்ஷனில். ஆனால் இவ்வளோ சீனியர் முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகளாம் போய் இணைகிறாங்க. ஆனால் முதல்வரே அங்கே வரலையே, இவங்க போய் என்ன இணைகிறாங்கன்னு சொல்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. இது என்ன மாதிரியான அரசியல்ன்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு என்ன சார் பதில்? அதாவதுங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு காலத்தில் சேரும்போது ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து சில பேர் போய் சேருவாங்க. இது 15 நாளில் போகும்போது மாண்புமிகு முதலமைச்சருக்கு பல்வேறு பணிகள், இங்கே நிறைய வந்து கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். அவருக்கு இருக்கிற பணி நீங்களே சொல்கிறாங்களா, ஆஃபீஸ் போகிற மாதிரி சாப்பாடு எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அங்கே வேலை பார்க்குறாருன்னா அவர் வந்து அந்த ஒரு 15 நிமிஷம் தான் சாப்பிட்றதுக்காக ஒதுக்குறாரு. மற்ற நேரம் பூரா மீட்டிங்கு, பேசுகிறது, இதை பற்றி பேப்பரை பார்க்குறது, அதிகாரிகிட்ட கலந்தாரு, இந்த வேலையில் இருக்காங்க. இப்போ அவர் வந்து தான் சேரணும்னு சொன்னால் பல வேலைகள் கெட்டு போயிடும். அதனால் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் முறையில் இவருடைய பட்டியல் முதல்ல உள்ளே போகுது. அவர்கிட்ட போய் தான் யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, என்னத்துக்கு வராங்க, என்னன்றதெல்லாம் சொல்லிவிட்டு பர்சனலாக சில பேர்கிட்ட ஃபோன்லேயும் அவர் வந்து பேசி வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அது எங்களுக்கு இன்னும் சில பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன், வாங்க வந்ததுக்கு சந்தோஷம், நான் வரணும்னு எனக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குதுன்னு கட்சியோட தலைவர் சொல்லி அதை இவங்க ஏற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொதுச் செயலாளர் மட்டும் வரல, அதில் இருக்கக்கூடிய இணை பொதுச் செயலாளர் வராரு, எல்லாருமே தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. நிதி அமைச்சர் எல்லாரும் வந்தாங்க. ஒரு 5-6 பேர் வந்து தான் சேர்க்குறாங்க. அந்த லிஸ்ட்டு பூரா அவர் கையில் போகுது. அவருடைய ஒப்புதலோடு தான் இது நடந்தது. திரும்ப வந்து எல்லாரையும் இப்போ சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பணிகள்லாம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரையும் சந்தித்து தனிப்பட்ட பேரில் சில பேர் வீட்லேயும் பார்த்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபோட்டோஸ் வரல, அதை உடனே வந்து சந்திக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவர் சொல்லி தான் எல்லாமே நடந்திருக்க வழி. அவருக்கு தெரியாமலையோ இல்லை அவரை மீறியோ பொதுச் செயலாளர் சேர்க்கலை. பொதுச் செயலாளரும் வந்து எல்லாருடைய அன்பாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பணிகள் பண்ணுறாங்க. இது புரிஞ்சிக்காமல் அவர் வரல, இவர் வரல. அவர் வந்து 15 நாள் தாங்க ஆட்சிக்கு வந்து ஆகுது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். அப்படி இருக்கிறவர் வந்து ஒவ்வொருத்தரும் சேர்க்குறது. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, இப்போ எல்லாம் விடப்பட்டோம், எந்த விதமான வேலையும் இல்லாத நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் பிஸியாக இருந்தவங்களும் எங்களை இன்றைக்கி விட்டார். அப்போ எங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணுன்றதுக்காக எல்லோரும் வந்து சேர்றாங்க, அவங்க வராங்க. பட் இவங்க வந்து இன்றைக்கி வந்துருங்கன்னு யாரையும் கூப்பிடல, வந்தவங்களையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. இதுதான் உண்மை. இது தெரியாமல் வந்து அவர் தளபதி வரல, தலைவர் வரல, இவர் முன்னாடியே சேர்றாங்கன்ற சொல்லி தவறான செய்தி. அவருடைய கவனத்துக்கு போய் அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் சேர்றாங்க. சரி, இப்போது கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. இப்போதைய முதல்வர் விஜய் அவருடைய செயல்பாடு, ஏன்னா நீங்கள் அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்ததுனால இப்போது இவர் மேலே என்னென்னா, இவர் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண மாட்டாரு, இன்னும் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவங்களுக்கு வந்து நிர்வாகத்தில் வந்து இன்னும் கரெக்டாக வந்து செயல்பட முடியலை, இன்னும் பட்ஜெட் வரப்போகுது, அடுத்து ரெசெஷன் பொருளாதார நெருக்கடி வரப்போகுதுன்றாங்க, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, இதை நிறைவேற்றுவாங்களான்ற பல்வேறு கேள்விகள் இப்போது தாவேக அரசை நோக்கி நிற்குது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருக்கீங்க, இப்போது இந்த ஜென்ரேஷன்லேயும் இப்போதைய சிஎம் கூட ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்காங்களா? 100% பண்ணுவார் சார். எப்படின்னா, அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான் சார். இன்றைக்கி பட்ஜெட் போட்டு கொடுக்குறது அவர் ஒன்று உட்காந்து எழுதுறதில்ல, நிதி அமைச்சர் எழுதுறதில்ல, அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, மற்ற சீஃப் செக்ரட்டரி இருக்கார், எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. சில வேலைகள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள்லேயே இதை நாளைக்கு கூட வந்து சிங்கப்பெண் சிறப்பு படையாக துவக்குறாங்க. இப்படி அதெல்லாம் கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லைங்களா? நீங்கள் சொன்னது சட்டம் ஒழுங்கு பற்றி பேசினா அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே அதிகாரிகள் தானே காவல்துறையில் இப்போ மாற்றிருக்காங்க, எல்லாம் நேற்று முந்தா நாள் கூட நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியாகிறதுக்கு இன்னொரு 10-15 நாளில் கூட சரியாயிடலாம், நாளைக்கே கூட அவர் சிலதெல்லாம் முயற்சி எடுத்து பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து வரும்போது கற்றுக்கிட்டு வந்தவங்க கிடையாது. புரட்சித் தலைவர் காலத்திலே சொல்லுவாங்க, இந்த ஆட்சி 100 நாள் நிற்காதுன்னு சொன்னாங்க. அவரும் வந்து அவர் என்றைக்கு முதலமைச்சராக ஆனாரோ கடைசி அவர் மரணம் அடைகிற வரைக்கும் முதலமைச்சராக தான் இருந்து போனார். அந்த அளவுக்கு அவருடைய இது. அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, வந்த உடனே இந்த கரண்ட்டு பிரச்சனை 11 உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் கரண்ட்டு தான் சொல்லி அண்ணா ஆற்காடு வீராசாமி சொன்னதே.
அதையே அம்மா வந்து சீர்தூக்குனாங்க. அது சீர்தூக்குனா அதிகாரிகள்லாம் டைம் கேட்டாங்க. 6 மாதம் கொடுங்க நான் பண்ணுறேன். அதே மாதிரி பண்ணாங்க. அமைச்சர்களும் புதுசுங்க. புதுசாக வர்றது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாய் நேரடியாக முதல் அமைச்சராக தலைமுறை அரசியல், முதல் தலைமுறை எல்லாமே. நிர்வாகத்துக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சில புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு 6 மாதம்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்குள்ளே எல்லாமே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு அதிகாரிகள்லாம் வந்து முழுமையாக வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து இதை சரி பண்ணாங்கன்னா 100க்கு 100% சக்ஸஸ் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் அண்ணா தொழிற்சங்கத்தில் பொறுப்பில் வந்துட்டு வந்திருக்கீங்க. இன்னும் இங்கே வந்து தாவேக்காவில் கட்சி ரீதியாக மிகப்பெரிய அளவில் கட்டமைப்புகள் வந்து இன்னும் பில்ட் பண்ணாமல் இருக்காங்க. என்ன சார், என்ன அடுத்து தாவேக்காலையும் எதிர்பார்க்கலாமா? தொழிற்சங்கம், என்ன இளைஞர் அணி, மிகப்பெரிய அளவில் மகளிர் அணி நியமனங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இந்த சார்பணிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கண்டிப்பா சார், அதுக்கெல்லாம் பிளான் கண்டிப்பா வச்சுருக்கீங்களா? பேசுனீங்களா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ எங்களுக்கு தொழிற்சங்கம் வேலையை ஆரம்பித்து அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழிற்சங்கத்தை உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பணிகளை பொதுச்செயலாளர் வந்து ஒரு டீமை போட்டு, ஒரு அட்வொகேட் டீமே போட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. மிக சீக்கிரத்தில் வந்து தொழிற்சங்கம் அறிவிப்பு வந்து பொதுச்செயலாளரும் கட்சியோட தலைவரும் அறிவிச்சிருவாங்க. நேம்லாம் செலக்ட் பண்ணி போயிட்டுருக்குது. அது நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து முக்கியமானது. ஏன்னா தொழிற்சங்கம் வந்து இதில் 17 பிரிவு இருக்குது. எங்கள் அண்ணா தொழிற்சங்கத்தில் இருந்தது. அவங்க எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,42,000 பேர் ஃபார்ம் கொடுத்ததில் ஒரு 3,00,000 பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்லுங்கள் இல்லைப்பா அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க, பண்ணி வரட்டும், வந்தாங்கன்னா அவங்கள யாரை போட்டாலும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பாருங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க உங்ககிட்ட. என்னோட எல்லாருமே நல்ல லைவில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிங்களா என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே லைவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சார் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒன்று நம்ம அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சியாக இருந்தால் அதிகாரிகள் வந்து நாளைக்கு எதிர்கட்சி ஏதாவது போராட்டம் பண்ணுவாங்க வம்புன்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளிகளை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் ஓரளவுக்கு தொழிலாளிக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் இல்லை, நம்ம தொழிலாளி பூரா நொந்து நூலாகி என்னன்னா இப்படி இருக்குது, நான் யாருக்கிட்டனா போகிறது, எங்கேனா வர்றது, என்ன வருதுன்னு சொல்லி ஒரே புலம்பலாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வந்து தொழிற்சங்க பணிகளை இங்கே டிவிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுச்செயலாளர் ஆரம்பித்து தலைவருடைய ஒப்புதலோட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மிக விரைவில் அதுக்கான பணிகளை முடிச்சிடுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி சார், அதிமுக இனி அவ்வளோதான் முடிஞ்சு, அதிமுகவுடைய அவ்வளோதான் கரைஞ்சிச்சு, அதிமுகவை அழிச்சிட்டாங்க, இனிமேட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக செயல்பட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில், இனி அதிமுகவுக்கு ஃப்யூச்சர் கிடையாது, இனி வந்து திமுக தாவேகா புதிதாக இப்போது அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து உதயநிதி, விஜய், அண்ணாமலை இப்படி தான் வந்து நகரப்போகுது தமிழ்நாடு அரசியல் களம். அதிமுகவோட ஃப்யூச்சர் வந்து அவ்வளோதான். அங்கே வந்து ஒரு கரிஸ்மேட்டிக், இப்போது அதிமுகவோட தலைவர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி கரிஸ்மேட்டிக் தலைவர். ஸோ அதுலேருந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த பொலிவை அதிமுக இழந்துருச்சுன்னுலாம் சொல்கிறாங்க. அதிமுக இனி அவ்வளோதானா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? நீங்கள் எங்களுக்கு வந்து அதிமுக வந்து உயிர் நாடியாக இருந்த கட்சி, இருக்கிற கட்சி அது இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. கட்சிக்கு ஒன்றும் இது வர தலைமை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இவர் வந்து பண்ணணும். புரட்சித் தலைவர் காலத்தில் நம்மளுடைய அண்ணன் எஸ்டிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பித்தார். 150 இடத்துல தராசு சின்னத்தில் போட்டி போட்டாங்க. ஒன்றுல கூட டெபாசிட் வாங்கலை. பட் ஆனால் புரட்சித் தலைவர் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அவர் வீட்டுக்கு போய் வீட்டில் போய் அவரை கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே சேர்த்தார். அதனால எதிர்கட்சியில் கூட இல்லாத ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் என்னென்னா, அவர் எங்ககிட்டலாம் பேசும்போது நாங்களாம் இருக்கும்போது கிடைச்ச தகவல், ஒரு 150 இடத்துல வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம விடக்கூடாதுன்னு நினச்சார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அண்ணன் காளிமுத்து அண்ணன் அவ்வளோ பேசுனது கூட எடுத்துக்கிட்டாங்க. வீரப்பண்ணனுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. இப்படி எல்லாரையும் அரவணைச்சாங்க. இவர் அண்ணா வந்து அதை விட்டுட்டாரு. யார் போனாலும் போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை சொல்கிறீங்க. இல்லை, அது வயசில் மூத்தவருங்க. என்னை விட எனக்கு வந்து 6 வயசு மூத்தவர். எனக்கு அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுல நான் யாரையும் மரியாதை கூட பேச மாட்டேன். என்ன இவர் பண்ணி இருக்கணும், அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் இவங்க சொன்னது வந்து பொதுக்குழு கூட்டுங்க, விவாதி பார்ப்போம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கலான்னாங்க. அதை வந்து அவர் காது கொடுத்து மாற்றலான ஐடியா இருந்தீங்களா சார்? அது வந்து அந்த ஐடியாவுக்கு யாருமே போகல. உங்களுக்கு தெரியும், வேலுமணிலாம் பேசும்போது அவர் தான் பொதுச்செயலாளர்னு சொன்னார். நாங்கள் அதுக்கு போகல. கொடுக்குற தகவல்களை வந்து ஏற்றுக்கணும் சார். இப்போ வந்து இந்த கட்சியை வந்து இவர் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னால் இவர் இறங்கி வரணும். இறங்கி போகாத இருக்கும் வரைக்கும் இந்த கட்சி நாளுக்கு நாள் எப்படி தலைவர் வந்து 72ல் முன்னுரை எழுதின கட்சி, அம்மா வந்து கருத்துரை எழுதி வளர்த்த கட்சி, இன்னைக்கு முடிவுரை எழுதிடுவாரோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது. இதை மாற்றிக்க வேண்டியது அவர் கையில். கட்சிக்கு அழியாதுங்க, கட்சி இருக்கும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த செயல்பாடுகளை நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார், நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.